செல்ல குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு விளையாட்டு சமையலில் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? என்ன எல்லா இடத்துலையும் டைரி மில்காக வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? டைரி மில்க் இல்லை, இன்னைக்கு டைரி மில்க் ஷார்ட்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு பஜ்ஜி சுட போகிறோம். எப்படி சுடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, கிஃப்ட்டும் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி கிஃப்ட்டில். இதை வச்சிருவோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு செல்ல குட்டீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்க மாவு, இதை கலக்கிக்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த டைரி மில்க் ஷார்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? எல்லாம் எரியட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி சூடாயிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம இந்த இது வச்சுருக்கோம்ல, இதில் தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவை. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் வச்சு பஜ்ஜி தான் சுட போகிறோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா மாவை கலந்தாச்சு. இங்கே பாருங்க செல்ல குட்டீஸ், நல்ல சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஷார்ட்ஸ் சாக்லேட்டை பிச்சு வச்சுருவோம். இன்னொன்றும் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த gift பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா, என்ன இருக்குன்ட்டு. இன்னைக்கு கிஃப்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. ஹாய், விஜய் ஃபோட்டோ ஒன்று. அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் போட்டு சுற்றுறது. நான் சுற்றி காட்டுறேன் வீடியோ எண்டில். இது ஒன்று. அதுக்கப்புறம் டோரா ஸ்டிக்கர் ஒன்று. அப்புறம் பாருங்கள், ஒரு குட்டி கோழி நம்மளுக்காக தான் வந்திருக்கு. நம்ம இது இங்கே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்களா, குட்டி ஃப்ரிட்ஜ் அழகாக இருக்குல்ல. சரி, இப்போ இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த மாவுலேயே இருக்கும், இருந்தாலும் கொஞ்சோண்டு போட்டு இப்போ கலக்கி சுட்டு எடுத்து பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. நானே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். இப்போ போட்டுடலாம் செல்ல குட்டீஸ். எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், போட்டுட்டேன். இன்னொன்னையும் எடுத்து போடுவோம். போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி போட்டு பார்க்கலாம் என்ன டேஸ்டில் இருக்குதுன்ட்டு. டிஃப்ரெண்ட்டான சாக்லேட் பஜ்ஜி போட்டுருவோமா? போட்டாச்சு. ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்க செல்ல குட்டீஸ், நல்லா வெந்து பொரிஞ்சு வருது. செம்மையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த பஜ்ஜி. பொரிச்சு பார்ப்போம். ஷார்ட்ஸ் சாக்லேட் பஜ்ஜி. நம்ம இந்த பிளேட்லேயே எடுத்துக்கலாம், சரியா? நான் எஜிப்ஷன் போயிருந்தேன். அப்போது நிறைய விளையாட்டு சமையலுக்காக திங்ஸ் வாங்கியிருக்கேன். என்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்ட்டு நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செல்ல குட்டீஸ். இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, ஷார்ட்ஸ் சாக்லேட் பஜ்ஜி செம்ம. இங்கே பாருங்க, இதில் சாக்லேட் மட்டும் தனியாக கலண்டு வந்துருச்சு. பஜ்ஜி தனியாக, சாக்லேட் தனியாக. நம்ம அதோட சேர்த்து வச்சு தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துடலாம். சூடாக இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
சுடுது. இங்கே பாருங்க செல்லக்குட்டீஸ், நல்லா வெந்து சாக்லேட்டும் பஜ்ஜியோடு சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. அது ஒரு காரமும் ஒரு இனிப்பும் எல்லாத்தோட சேர்ந்து இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பாய் பாய் செல்லக்குட்டீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வீடியோவில் நான் விளையாட்டு சமையலுக்கு வாங்கின திங்ஸ்லாம் காட்ட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய் செல்லக்குட்டீஸ்.